ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலிமா ஒவ்வொரு நாளும் ஆணும் நம்மோடு அழகாய் நேர்த்தியாய் நம்ம இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம காயங்களை ஆற்றும்படி பேசி கொண்டே இருக்கிறார். இந்த காலையில் சங்கீதம் 145வது அதிகாரம் 18-19 வாசிக்க கேட்கலாமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த காலையில் ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்கு உண்மையாய் கூப்பிடு. எல்லாரும் ஆலயத்துக்கு வரோம், எல்லாரும் கூட்டத்துக்கு வரோம், ஊழியக்காரனுக்கு முன்பாக வருகிறோம். அங்கே ரெண்டாய் பிரிக்கிறார் ஆண்டவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்குன்னு சொல்லிட்டாரு, ஒரு கமா ஒன்று போட்டார். அங்கே அடுத்தது அழுத்தி சொல்றார், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும். அப்போ அவங்க சமீபத்தில் கர்த்தர் இருக்கிறார். உண்மையை அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறார். அப்போ யார் போலியாக கூப்பிட்றாங்க, கடமைக்கு கூப்பிட்றாங்க, கடமைக்கு ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பதில் வராது. உண்மையாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிடுக்கிறவங்களை சமீபத்தில் அவங்க மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுன்றார். உண்மை தான் முக்கியம் எல்லாத்திலுமே. பைபிள் கூட கடமைக்கு வாசிக்கக்கூடாது, ஜெபம் கூட கடமைக்கு ஜெபிக்கக்கூடாது, பாட்டு பாடுறது துதிக்கிறது கடமைக்காக. இந்த ஜனங்க வாயினால் என்னிடத்துல இருதயமோ தூரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நகோமி புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம், ஆபிரகாம் இருதயத்தில் உண்மை இருந்ததினால வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆபிரகாம் இருதயத்தில் உண்மை இருந்ததினால, ஆகினால நம்ம தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? தம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நல்ல கவனிங்க. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். ஆகினால தான் உண்மையாய் கூப்பிடு. நிறைய பேர் உண்மையிலே சொல்ற ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் அதுதான். உன் இருதயத்தின் உண்மையை யார் பார்க்க முடியும்? ஆகினாங்க யோசுவா புத்தகம் 24:14 வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையும் உத்தமமும் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரையே சேவியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் உண்மையான உயிர் உள்ள ஒரே ஒரு தெய்வம் ஏசாமி. அவர்கிட்ட நம்ம போலியாக ஜெபிக்கிறது, போலியாக வாசிக்கிறது, போலியாக ஆராதிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியும் இவங்க உண்மையான. அப்போ உங்களுக்கு நல்ல உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நல்லாவே தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதுக்கு தான் ஆபிரகாம் பார்த்து, எனக்கு முன்பாக நீ உண்மை உத்தமாய் நடந்து கொள், உண்மை உத்தமாக நடந்து கொள்ளுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை உத்தமாக அவருக்கு முன்னால் நடந்தால் நாம் எங்கே நடப்போம்? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீ 17வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும், எல்லாம் பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மளை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆகினால உண்மை உள்ளவர்கள் அவரோடு நடப்பாங்க. ஆகினால தான் தேவன் இன்னைக்கு சங்கீதம் 145:18-19 சொன்னார், உண்மையாய் கூப்பிடு. இந்த காலையில் ஜெபம் பண்ணு, உண்மையாக ஜெபம் பண்ணு. உன் வேதனையை அறிந்த தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாய் கூப்பிடுகிறவங்களை சமீபத்தில் வந்து மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதனால தேவனுடைய பிள்ளை இந்த காலையில் கடமைக்காக இல்லை, ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக இல்லை, மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக இல்லை,
உண்மையாகவே தேவனை நீ ஊக்கி கூப்பிடும்போது நீ ஜெபிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாவோ இல்லை ஜெபிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போனால் உனக்கு பதில் வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த காலையில் அதிகாலையில் ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடு என்று சொன்னீங்க. உண்மையாய் கூப்பிடுகிற பக்கத்தில் சமீபத்தில் வந்து நீங்கள் அந்த ஜபத்தை கேட்டு அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறீங்க. எங்கள் மன விருப்பம் என்ன என்பதை உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. இதை கேட்குற அத்தனை பேருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுங்க. ஆபிரகாமுக்கு எப்படி உண்மையினால தானே வாக்குத்தத்தம் நிறைவேறினது? அவன் இருதயத்தில் உண்மை இருந்ததுனால. அதே போல் எங்கள் இருதயத்தில் கூட உண்மையாய் கூப்பிடுகிறோம். எங்களுக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.